చీరను నీచి చీరను నీ చీర చీరను నీచి చీరను నీ చీర என்னடா எங்க பார்த்தாலும் இந்த புரியாத சாங்கு சுத்தி வந்துகிட்டு இருக்குது. அப்புறம் இந்த சாங்கில் என்னதான் இருக்குது ஒரு மண்ணும் புரியல. இது என்ன மொழி, இது யார் எழுதுந்து, அப்புறம் என்னதான் இந்த பாட்டில் சொல்ல வரான் அப்படிங்கிறதெல்லாம் முழுசா பார்க்கலாம் வாங்க. இந்த சீ பாட்டானது ஒடிசா மாநிலத்துக்கே உருத்தான ஒடியா மொழியை சேர்ந்தது. 1992 இந்த பாடல் ஒரு ஆல்பம் சாங்கா வெளிவந்திருக்கு. அது வந்த பவரவா ரீச் ஆகல. இந்த பாட்டுடைய தயாரிப்பாளரும் மியூசிக் கம்போசருமான சத்யநாராயணன் இந்த பாட்டை ஒடிசாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மக்கள் என்ன மாதிரியான பழக்கங்களை பின்பற்றுறாரு அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த பாட்டுக்குருவை இன்னொரு 8 பாட்டை ஒன்னா சேர்த்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்றாரு. அவர் கடந்த 2012 இறந்து போகவே அவர் இறந்ததுக்கு அப்புறம் காப்பிரைட்ஸ் எல்லாம் ப்ராப்ளம்ல முடிச்சு சித்தார்த் மியூசிக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இந்த பாட்டை 2019 அப்லோட் பண்றாங்க. அதை அப்லோட் பண்ணப்போ அவ்வளவா ஒன்றும் ஆகலை. இப்போ நம்ம பயபுள்ளைங்க இதை ட்ரெண்ட் பண்ணி விடவே இந்த பாட்டு வைரல் ஆகிட்டு இருக்குது. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு லவ் ஜோடி இருக்கு. அதில் காதலன் வெளியூருக்கு சம்பாதிச்சுட்டு வந்து போயிட்டு இந்த காதலிக்காக நிறைய பரிசில் வாங்கிட்டு வரோம். வரப்போதான் இந்த காதலிக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிச்சிருக்காங்க. அதை தெரிஞ்சு அவன் வீட்டுக்கு போனால் அவங்க அப்பங்காரன் துரத்துறான். அதையும் தாண்டி அவன் சோகத்தில் ஆழ்ந்து மனசுடைஞ்சு போய் பாடுற பாட்டு தான் இந்த சீ பாட்டு. அந்த பாட்டோட இறுதியில் அவள் லவர் அவனை தேடி ஓடி வந்துருவா. அதெல்லாம் நம்ம பயபுலக சொல்லாமல் தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி ரொம்ப ஒரு கொச்சியான முறையில் கொண்டுட்டு போயிருக்காங்க. இந்த பாட்டை இப்போ வைரல் பண்ண அந்த சித்தார்த் மியூசிக் சேனல் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் இந்த பாட்டை ஜஸ்ட் அப்லோட் பண்ணி மட்டும் சம்பாதிச்சிருக்காங்க. அவன் என்ன கனவுடைய அகண்டா இந்த பாட்டு இவ்வளோ வைரல் ஆகும், இது மூலமாக நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எது 10 பாட்டு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அடிச்சிச்சிலாக்கு கிட்டத்தட்ட 9.45 லட்சம் இந்த பாட்டு மூலியமா அவங்களுக்கு யூடியூப்லேருந்து வருமானம் வந்திருக்கு. முக்கியமான விஷயம், இந்த பாட்டுடைய தயாரிப்பாளரும் இந்த பாட்டை பாடினவரும் இந்த பாட்டோட ஹீரோயினியும் இப்போ ஹீரோட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாட்டுடைய ஹீரோ மட்டும் நிறைய இடங்களில் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராரு. இதுதாங்க இந்த சீ பாடலுடைய உண்மையான ஹிஸ்டரி.